Hello everyone, this is Balaji. இப்போ வந்து கோல் சிக் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து எக்ஸலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூ வந்து தெரிஞ்ச வேல்யூலாம் இருக்குது, மற்றதெல்லாம் தெரியாத வேல்யூ இருக்குது. எஃப் மட்டும் கண்டுபிடிக்கணும், மற்ற வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல் சிக் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து அவுட்புட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்புட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ரிசல்ட்டு சேஞ்ச் பண்ணால் இன்புட் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து எஃப்க்கு வந்து ஒரு சம் வேல்யூ கொடுத்துக்குறோம். எதனா ஒரு 35 கொடுத்துக்கிறேன். இப்போ 35 கொடுத்துட்டு அவுட்புட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதுதான் வந்து கிவன் டேட்டா. இப்போ இந்த கிவன் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ கொடுத்துருக்காங்க 300, இ வந்து 2,03,000 கொடுத்துருக்காங்க, என் வந்து 3.7 கொடுத்துருக்காங்க, எப்சிலாங் வந்து 0.08 கொடுத்துருக்காங்க. இந்த எப்சிலாங்கிறது அவுட்புட்டு. இப்போ வந்து நம்ம எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 0.08க்கு என்ன எஃப் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அது வந்து டைரெக்டாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட். அதில் வந்து அதுக்கோசம் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து எஃப்க்கு வந்து ஒரு டம்மி வேல்யூ கொடுத்துட்டு இப்போ வந்து எப்சிலாங் கண்டுபிடிக்கணும். எப்சிலாங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈக்குவல் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணோம். ஈக்குவல் டைப் பண்ணிட்டு எஃப் பை இ, எஃப் வந்து இந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் எஃப் வேல்யூ டிவைடட் பை இ வேல்யூ. இந்த இ வேல்யூ வந்து இங்கே இந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் ப்ளஸ் 0.002, அப்போ ப்ளஸ்ஸு ஓப்பன் ப்ராக்கெட் 0.002 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து எஃப் பை எஃப்ஒய், எஃப் வந்து இந்த வேல்யூ இதை செலக்ட் பண்ணிக்கலாம், டிவைடட் பை எஃப்ஒய் வந்து இந்த வேல்யூ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவர் வந்து என், அப்போ அது வந்து கேப் போட்டு என் வேல்யூ வந்து 3.7 அது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட்டை. இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ வந்து 35 எஃப் வேல்யூக்கு எப்சிலாங் வேல்யூ வந்து இந்த வேல்யூ வருது. இப்போ நம்மளுக்கு வந்து 0.08 அந்த வேல்யூக்கு என்ன எஃப் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கோல் சிக் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எப்சிலாங் வேல்யூவை செலக்ட் பண்ணி அவுட்புட் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப் போனீங்கன்னா டேட்டா டேப்பில் வந்து வாட் இஃப் அனாலிசிஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோல் சிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செட் செல் இருக்கும், 2 வேல்யூ இருக்கும், பை சேஞ்ச் செல். இதில் வந்து செட் செல்ன்றது எந்த எப்சிலாங் வேல்யூ செட் வேல்யூ வரணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அந்த செட் செல் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிடணும். அப்புறம் 2 வேல்யூ வந்து எந்த வேல்யூவாக சேஞ்ச் ஆகணும், அந்த செட் வேல்யூ அது வந்து பார்த்திங்கன்னா 0.08 அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகணும். இப்போ சேஞ்ச் செல், இந்த வேல்யூ சேஞ்ச் ஆனால் எந்த செல் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நம்மளுக்கு எஃப் வேல்யூ சேஞ்ச் ஆகணும். அப்போ வந்து எஃப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.08 அவுட்புட் வேல்யூக்கு எஃப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 804.13 சம்திங் இந்த வேல்யூ வருது. இப்போ இந்த பேஸ் பண்ணி நம்ம எந்த எப்சிலாங் அவுட்புட் வேல்யூக்கும் நம்ம எஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தடில் தான் வந்து கோல் சிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். கோல் சிக் ஃபங்க்ஷன் வந்து டேட்டாவில் போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸில் போனீங்கன்னா கோல் சிக் ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எடிட் பண்ணுறது மூலிமா, வேல்யூ கொடுக்கறது மூலிமா நம்ம வந்து எந்த வேல்யூ வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷனில் அவுட்புட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இன்புட் வேல்யூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மெத்தடில் தான் வந்து கோல் சிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் எக்ஸலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.